ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கிரிட்டிரான் கேங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். சின்ன பசங்க குற்றம்லாம் செஞ்சவங்களெல்லாம் அடைச்சி வச்சிருக்க ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பல பேர் அவங்கள கைவிட்டாங்க. இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம ஹீரோ அங்கே சூப்பர்வைசராக வர்றாரு. வந்தவர் இந்த பசங்களெல்லாம் திருத்தி ஆகணும், எப்படியாவது ஒபீடியண்ட்டாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபுட்பால் டீம் ஒன்று உருவாக்கலாம், அதை நம்ம லீக் அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு முயற்சிக்கிறாரு. அதுக்காக நம்ம ஹீரோ பண்ற விஷயங்கள்லாம் என்ன, அதுக்கு அந்த பசங்க கோஆபரேட் பண்ணாங்களா, கடைசியில எல்லாரும் சேர்ந்து அந்த லீகை ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா பசங்களுக்கு நடுவில் இருக்க எமோஷனல் ஜேர்னி தான். அதாவது படத்தோட ஆரம்பத்தில் எல்லாருமே ஆப்போசிட்டா இருந்தாலும் டுவர்ட்ஸ் தி எண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னாகிற காட்சிகள்லாம் சூப்பராகவே இருந்தது. இவங்க கேங்க்கு நடுவில் இருக்க ரைவல்ரியா இருக்கட்டும், பல பிரச்சனைகளை காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே சால்வ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்க நல்லாவே இருந்தது. இந்த பசங்களை எல்லாருமே கைவிட்டு இருப்பாங்க. அது மூலியமா அவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வராம ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகும். இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதுல வர ஸ்போர்ட்ஸ் போர்ஷன்ஸ் தான். அது எல்லாமே சூப்பரா எனர்ஜெட்டிக்கா காமிச்சிருக்காங்க. ரொம்ப தத்துருவமா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா என்ன, ஒரு சில சீன்ஸ்ல ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா பார்த்த ஃபீல் வரதா செய்யுது. அது இன்னும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படம் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.